ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சுபேர். வணக்கம். வணக்கம். மே 10 கவினோட ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது. இது இவருக்கு முன்னாடி நடிச்ச படங்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு? இல்ல, படம் நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. படத்துக்கு பெரிய அளவுல ஓப்பனிங் வந்திருக்கு. வித்தியாசமான படமா இருக்கு. சமீப காலமா தமிழ் சினிமாவில இந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்ததில்லை. ஏன்னா பூரா ஆக்ஷன், வெட்டு குத்து, ட்ரக், மாஃபியா, கெட்ட வார்த்தைகள் இந்த மாதிரியான போயிட்டு இருக்க நேரத்துல இந்த படம் ஒரு பிரசன்டா ஒரு அடிப்படை விளிம்புல இருந்து ஒரு பையன் மேலேறி வர்றான் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ற கதையா இருக்கு. அது சினிமா பேஸ்ட் ஒரு ஸ்டோரியா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் கூடி இருக்கு. தமிழ் சினிமாவில ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. வேற ஒரு புது கதை, புது விஷயத்தை அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதே போல பாத்தீங்கன்னா கவிஞர்களோட இந்த ஸ்டார் படம் அது முக்கியமா அந்த இயக்குனரை பத்தி சொல்லணும். ஏன்னா அவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு, என்னோட அப்பாவோட கதைகள் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை? இயக்குனர் இளன் அவர் பியர் பிரேமா காதல் அப்படின்னு ஏற்கனவே ஹரிஸ் கல்யாணம் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அதற்கு பிறகு இந்த படம் பண்றாரு ஸ்டாரு. அவங்க அப்பா யாருன்னா ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர், பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர். அவர் படங்கள்லாம் நடிக்கவும் செஞ்சிருக்காரு, நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ராஜாராணி பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ராஜாராணி படங்கள், போலீஸ், இந்த மாதிரியான கேரக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடிக்கணுங்கிற ஆசையில 1980களில் மதுரையில இருந்து சென்னை வந்தவர். அதற்கு பிறகு கால ஓட்டத்துல அவர் ஸ்டில் போட்டோகிராஃபர் ஆகி அப்படி சினிமாவில் அப்படியே டிராவல் பண்ணவர். அதனால அப்பாவுடைய அந்த ஸ்ட்ரகிள், வலி, வேதனை எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால அந்த படத்துல லால் அப்படி கேரக்டரை அவங்க அப்பாவுடைய இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அதை மாதிரி வச்சிருக்காருன்னு. சினிமா துறையில கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அவங்க அப்பா இன்னைக்கு ஒரு நடிகரா இருக்கிறாரு. அதை மையப்படுத்தி இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த கதையை கவின் சொல்றப்ப கவின் என்ன சொன்னா, என்னுடைய லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் கோஇன்சிடென்டா இருக்கு இந்த படத்துல, அப்படிங்கிறத சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேருடைய அந்த ஒரிஜினல் வைப் இந்த படத்துல செட் ஆயிருக்கு. எப்பவுமே தனக்கு தெரிஞ்ச கதைக்களத்தை படமா பண்ணுகிற பொழுது அது பெரிய அளவில் வெற்றி பெறும். இந்த பாலா எடுத்துட்டீங்கன்னா, பாலா அந்த பெரிய குளம், கம்பம் அந்த பகுதியில் இருக்கு, அந்த கஞ்சா தோட்டம், இதெல்லாம் வாழ்க்கையை அவர் பார்த்த இடங்கள். அப்படிங்கும்போது படத்துல பிரசன்ட் பண்றப்ப புதுசா இருக்கும், அது ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும். பாரதிராஜாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் அந்த தேனி பகுதியில் இருந்ததுனால அவருடைய படங்கள் எல்லாமே கிராம படங்கள் ரொம்ப லைவா நேட்டிவிட்டியோட இருக்கும். அதனால அவருக்கு தெரிஞ்ச யாருக்குமே தான் சார்ந்து தான் சுத்தி இருக்கக்கூடிய கதைக்களத்தை படமா எடுக்கிறப்ப அது உண்மையிலே ஒரு பெரிய லெவல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அதான் இது வரைக்கும் உள்ள வரலாறு. அப்படிங்கிற போது இவர் தான் பார்த்த விஷயங்கள், தான் அனுபவித்த விஷயங்கள், தன்னை சுத்தி நடந்த விஷயங்கள், தன் அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கதையா பண்றப்ப அது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கும். அந்த படத்துல அது அந்த ட்ரெய்லர்லயே தெரியுது. வீரன் என்றைக்கும் தோல்வி அடைஞ்சிட மாட்டான், வீரன் வாள் எடுக்க தயங்க மாட்டாங்கிற மாதிரி வசனம் வருது. முதல் அந்த ட்ரெய்லர்ல ஒரு சீன் வச்சிருக்கிறாங்க. மீசை இல்லாம பாரதியார் போயிருவார். அப்ப அவங்க அப்பா சொல்லுவாரு, நீ நடிக்கிற நடிப்புல மீசையை மறந்துடணும் அப்படிங்கிற போது அதெல்லாம் ஒரு ரொம்ப யங் டைரக்டர் வந்தா கூட அவர் எழுதிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப வைபா இருக்கு. படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை ஒரு படம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால அவருடைய பார்த்த ஒரு சம்பவம்னால படம் பெரிய அளவுல வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா கடைசியா கவின் அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தோற்றத்துல அப்படியே ஆக்ரோஷமா கத்துவாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அந்த சிச்சுவேஷன் அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது 3 பேட்டர்னா பிரிச்சிருக்காங்களே. ஒரு ட்ரை பண்ற மாதிரியான ஒரு இது ஆரம்ப காலகட்டம், காலேஜ் டைம்ஸ், அப்புறம் காலேஜ் டைம்ஸ், அப்புறம் ஒரு மாதிரி ட்ரையா இருக்கிறது, அப்புறம் ஸ்டார் ஆன பிறகு ஒரு இது, ஒரு 3 பேட்டர்னா பிரிச்சிருக்காங்க படம். அது அந்த மாதிரிதான் தெரியுது பாக்குறப்ப. 3 பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி, 3 பேட்டர்ன் ஆஃப் கலர்ஸ், எல்லாம் வேற வேற மாறி மாறி பண்ணிருக்காங்க. பாக்குறப்ப நல்லா தெரியுது. அப்படிங்கும் போது அது எல்லாத்துலயும் ஸ்கோர் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு காலகட்டத்துல ஒரு மாதிரி சத்தமா பேசி நடிக்கிறது ஒரு ஸ்டைலு, செந்தமிழ்ல பேசி நடிக்கிறது ஒரு ஸ்டைலு, ஓவரா மேக்கப் போட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நடிக்கிறது ஒரு காலகட்டம். இப்போ உள்ள ஆடியன்ஸ் என்னன்னா, ஏன் உலகத்துல அவ்வளவு போதும், அந்த ரேஞ்சில இன்னைக்கு கவின் இருக்காங்க. அது என்ன தேவையோ அந்த மீட்டருக்குள்ள ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரஷன் காட்டுறது இல்ல, ஓவரா சத்தமா பேசுறது இல்ல. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அது ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த கேரக்டர் பண்றாரு, அந்த செட்டில்டா பண்றாரு. அப்படிங்கும் போது இவருக்கு அந்த அடுத்த ஒரு தலைமுறைக்கான ஒரு இதுக்குள்ள வந்துட்டார் கவின். அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்ல கரெக்டான படங்களை செலக்ட் பண்ணாருன்னா ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. இப்போ அதே போல பாத்தீங்க அப்படின்னா கவினுக்கு நீ அடுத்தடுத்து படங்கள் கிட்டத்தட்ட 3-4 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. அது எக்ஸாம்பிள் தான் நம்ம நெல்சன் அவர்களோட ப்ரொடக்ஷன்ல. இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய படங்கள் எந்தெந்த இயக்குநர்களோட?
அதான் இப்ப நெல்சன் படம் வந்து கமிட் ஆயிருக்கு, அதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டான்ஸ் மாஸ்டர் சதீஷோட கமிட் பண்ண படம், இதுக்கு முன்னாடி படம் தாதாவுக்குலாம் முன்னாடி படம், அந்த படமும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்னும் சில டேரக்டர் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வெற்றிமாறனுடைய ப்ரொடக்ஷன்ல கவின் ஒரு படம் நடிக்கிறதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜோ படம் ரொம்ப எளிமையான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு லாபம் பார்த்த படம். அந்த படத்தோட அந்த காம்போ பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ஆமா, எப்பயுமே சினிமாவில் ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. குஷ்பு பிரபு சின்ன தம்பி படம் வந்து அதே மாதிரி ஒரு 3-4 படம் வந்துச்சு. அதே ஜோடி அதே காம்பினேஷன்ல வரும். ஏன்னா அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்வர்டு. சின்ன தம்பி படம் உடனே பாண்டித்துறை பண்ணாங்க, கிழக்கு கரை பண்ணாங்க, பிரபு குஷ்பு அந்த காம்பினேஷன் படம் அப்படின்னா அது ஒரு மினிமம் கேரண்டி படம். அப்படி அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அமையும். இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரியான காம்பினேஷன், அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சக்சஸ் ஆயிருச்சு. ஒரு படம் பண்ணி சக்சஸ் பண்ணி ஜோட் பண்ணி சக்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த பேர் வந்து நல்லா இருக்கு, ஸ்கிரீன்ல அந்த பேர் வந்து நல்லா இருக்கு, அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப அதே டீம் வச்சு படம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ரியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெலிவிஷன்ல இருந்து வந்த பையன், ஒரு ரேடியோ ஜாக்கியா, ஒரு வீடியோ ஜாக்கியா ஆரம்பிச்சு சீரியல் பண்ணி அப்புறம் கொஞ்சம் படிப்படியா வந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாப்புல. எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சியில இன்னைக்கு ஒரு ஹீரோ வளர்ந்துருக்காரு. கதைகளை கரெக்டா தேர்ந்தெடுத்தாருன்னா ஒரு பெரிய ரவுண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், கவின், இப்போ ரியோ, தொடர்ந்து எல்லாமே விஜய் டிவியோட அந்த வாரிசுகள்லாம் வந்து சினிமாக்குள்ள ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் டிவிக்குள்ள போனாலே நம்ம சினிமாக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இப்போ இளைஞர்களுக்கு வந்துருச்சு. இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க உண்மைதானா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு திறமையால வந்து? இல்ல, கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா? விஜய் டிவி போனீங்கன்னா விஜய் டிவில இருந்து வந்தவதான் நெல்சன், விஜய் டிவில இருந்து வந்ததான் சிவகார்த்திகேயன், விஜய் டிவில வந்ததான் கவின். அப்படிங்கும் போது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும் உள்ள போறப்ப. ரெண்டாவது, நீங்க விஜய் டிவில என்ன ஷோ பண்ணாலும் நீங்க உலக அளவில் ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரு குக்கரி ஷோல பண்ணாலும் சரி, ஒரு சிங்கர் ஏதாவது பண்ணாலும் சரி, நீங்க அன்னைக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாமே உலகம் முழுக்க பயணம் பண்றாங்க, உலகம் முழுக்க தெரியப்படக்கூடிய நபரா மாறிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது இல்ல. நாளைக்கு நானே பிக் பாஸ் போயிட்டேன்னு வச்சுங்க, அப்ப நானும் இந்த பெரிய அளவுல பிரபலம் தெரிய ஆரம்பிச்சிருவோம். சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி வந்து விஜய் டிவியினுடைய அந்த வெளிச்சம் வந்து இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கு. அப்ப அங்க போற நிறைய கான்டாக்ட் கிடைக்குது. அது ரிலேட்டடான ஆட்கள் நிறைய சினிமாவில் படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது விஜய் டிவி அவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு, அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க சரியா. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தோம்னா நம்ம மாக்காப்பா, ஸோ அவர் வந்து ரொம்ப வருஷமா விஜய் டிவிலே இருக்காரு, படங்கள் பண்ணாரு, பட் அவருக்கு பெருசா கை கொடுக்கல, மறுபடியும் விஜய் டிவிக்கே வந்துட்டாரு. ஆனா அவருனால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. இல்ல, மாகாப்பா ஆனந்தும் நல்ல நடிகர் தான். அட்டின்னு ஒரு படம் பண்ணாரு, 2-3 படங்கள் பண்ணாரு, படங்கள் சரியா போகல. அவர் சூஸ் பண்ண கதைகள் நல்ல கதை தான், டைம் ஒன்றும் சரியா அவருக்கு செட் ஆகல. அவருக்கும் ஒரு ரவுண்ட் வரும். எல்லாருக்குமே வந்து காலம் வந்து ஒரே மாதிரி சுத்தாது இல்லையா? அவருக்கு உண்டான அந்த அவருடைய ஃபேஸ் கட்டுக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த ஒரு கதைகள் அமைஞ்சு பண்றப்ப அந்த படமும் பெரிய அளவுல போகும். அதுக்காக அவரும் காத்துட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பிக் பாஸ்க்கு என்ன கூப்பிட்டா நானும் போவேன்னு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கால் வந்தது அப்படின்னா நீங்க போவீங்களா? வந்தா போக வேண்டியதான், என்ன இருக்கு, பிக் பாஸ் வந்தா போவோம். ஏன்னா போன வட்டமே வந்து பிக் பாஸ் போறீங்களான்னு எனக்கு ஆஃபர்னு சொல்ல முடியாது, அங்க நேரடியா இல்லாம வேற ஒரு இடத்துல கேட்டாங்க நீங்க போறீங்களா அப்படின்னு. அதை வந்து யோசிச்சு சொல்றேன். அப்ப கொஞ்சம் தயக்கத்துல இருந்தது. கிடைச்சா போக வேண்டியதான். இல்ல அதுல போனா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6-7 சீசன் பார்த்துட்டோம், அதுல போனா நமக்கு இருக்க ஃபேம் வந்து போயிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட. நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு ஒத்து கிடையாது. பிக் பாஸ் மாதிரியான ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஷோ வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துருணும்ல. இன்னைக்கு பிக் பாஸ் வந்து நீங்க 1000 விமர்சனங்கள் வச்சாலும் கூட அது ஒரு நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திட்டிக்கிட்டே பிக் பாஸ் பார்ப்பான், இதெல்லாம் ஒரு ஷோ அப்படின்னு பாத்துருவான் டெய்லி. அப்படிங்கிற அந்த ஒரு சக்சஸ் இருக்கு இல்லையா? அந்த சக்சஸ் நம்மளே கொண்டு போய் வேற இடத்துல சேர்த்துரும். அவ்வளவு சாதாரணமா நம்ம வந்து பிக் பாஸ் அதை இடப்பட்டுற முடியாது. நிறைய அதுல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும்னா கூட அதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே அது ஒரு பெரிய வெளிச்சம் அடையாளம் கிடைக்கும் இல்ல. அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க இருக்காங்கன்னே தெரியாம காணாம போயிடுறாங்க. ஆனா ஒரு சிலர் தான் வந்து சினிமா துறையில நல்லா பலம் இல்ல, அவங்கவுங்க துறைகள்ல அவங்கவுங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த முகன் வந்தாருன்னா அவருக்கு மலேசியாவை சேர்ந்தவர், அங்க மலேசியாவில் நிறைய ஆல்பம்
அந்த மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலையில அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நெல்சன் அவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கான அப்டேட்லாம் ரொம்ப பயங்கரமா சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு இன்னைக்கு அது ஒண்ணுமே இல்லாமலாம் போயிருக்கு. ஸோ இது இவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? கை கொடுக்கும் அப்படிங்கறத அவர் கமிட் பண்ற படத்தை பொறுத்த வரைக்கும் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதுன்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை திருட வந்திருக்காருன்னு சொல்லி அடிச்சே கொண்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்றாங்க. இந்த கதை பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த அதே கெட்டப்ல கவினுடைய போட்டோலாம் இருக்கும். அந்த கதையை தழுவி அந்த மாதிரி ஒரு படம் பண்றாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் அது. வித்தியாசமான ஒரு பேக்ட்ராப்ல பண்ண போறாங்க. இந்த படம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கவினுக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கு. இப்ப படமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்க போறாங்க. அப்படிங்கும் போது முதல் படம் தப்பிச்சிருவாரு. அடுத்தடுத்த படங்கள் எப்படி பண்ண போறான்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல பாத்தீங்கன்னா கவின் அவர்கள் வந்து அடுத்த தளபதி அப்படிங்கிற அளவுல வந்து பிரஸ் மீட்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப அது கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அதை பத்தி உங்களோட கருத்து? தளபதியா எஸ்கேவா எத்தனை பேர் தான் சொல்லுவீங்க? அடுத்த தளபதின்னு சொல்றீங்க, அடுத்த எஸ்கேன்னு சொல்றீங்க, நிறைய பேர் ஒரு அடுத்தடுத்துன்னு சொல்றாங்க. அது கவின்க்குங்கிறப்ப ஒரு தனி ஒரு அடையாளத்தை உருவாக்கிறது தான் நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி நம்ம அந்த இடத்துல போய் நிக்க போறோம். அடுத்த எஸ்கேவா அடுத்த தளபதியாங்கிற காட்டிலும் கவின்க்குங்கிற ஒரு ஸ்டைலை உருவாக்கி தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டாருன்னா ரொம்ப நாள் நிற்பார். எம்ஜிஆர், சிவாஜி அந்த மாதிரி இருக்கிற காலங்கள்ல ஒரு பக்கம் கமலஹாசன் ஒரு ஸ்டைல்ல பண்ணிட்டு இருந்தார் படம். ரஜினிகாந்த் இதுதான் ஸ்டைலு, நான் பண்றதுதான் ஸ்டைலு இதுதான் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டார்ல. அதனாலதான் இன்னைக்கு 50 வருஷமா நிக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்து அதை நீங்க பின்னாடி போனீங்கன்னா ரொம்ப நாள் நிக்க முடியாது. உங்களுக்கான ஒரு தளத்தை, உங்களுக்கான ஒரு களத்தை உருவாக்கிக்கிட்டாருன்னா ரொம்ப நாள் நிக்கலாம்.